நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் புள்ள சூர்யா வெளிநாட்டுல நடக்க போற சமையல் போட்டியில கலந்துக்க போறான், புரிஞ்சுதா? உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? காதல பஞ்சு வச்சிருந்தா அதை எடுத்து போட்டுட்டு அப்புறம் கேளுங்க. இந்த போட்டியோட முதல் ரவுண்ட்ல என் புள்ள சூர்யா எப்பவோ ஜெயிச்சிட்டான். நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, மொத்த நாட்டுல இருந்து வந்த சமையல்காரங்க அத்தனை பேரையும் தோக்கடிச்சிட்டு இவன் ஜெயிச்சிருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஒண்ணு அங்க தனியா போக போறது இல்ல. சூர்யாவோட அப்பாவும் சந்தியாவும் எங்க கூட வர போறாங்க. ஏன் புள்ள சிங்கப்பூருக்கு போக போறான். வெளிநாட்டுக்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த சமையல் போட்டியில அவன் கலந்துக்க போறான். அங்க போய் அவன் அசத்த போறான். நான் முதல்லயே சந்தேகப்பட்டேன். எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. அட கண்ணா, சூர்யா இங்க வா. என்னக்கா, என்ன சாப்பிட மாட்டேங்கிறீங்க? சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க. வாப்பா சூர்யா, வந்து உட்காரு. வா, என் பக்கத்துல வந்து உட்காரு. உட்காருப்பா. உன்னை பத்தி தான் இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்தப்பா சூர்யா, நீயும் சாப்பிடு. இந்தா. என் புள்ள சூர்யா தெளிவா சொல்லிட்டான். அம்மா மட்டும் என் கூட வரலன்னா நானும் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். சரோஜா, உன் புள்ள சூர்யா மாதிரி ஒரு பிள்ளைய எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பார்க்க முடியாது. பெத்தவங்களை யார் இப்படி எல்லாம் கவனிச்சுக்கிறா? அக்கா, நாங்க நாளைக்கு விடிஞ்சதும் கிளம்புறோம். ஒருவேளை வெளிநாட்டுல இருந்து ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க. வீட்டுல யாருக்கும் எதுவும் தேவைன்னா சொல்லுங்க. அப்பாவும் கிண்டல் பண்றாரு. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு தம்பி. இந்த சூர்யா, என் கையால குடுக்கற இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. உன்னோட கடையில பண்ண ஸ்வீட் தானே. இன்னைக்கு உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்க. நீ இவ்ளோ பெரிய போட்டியில கலந்துக்க போற. அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவையும் அப்பாவையும் வேற கூட்டிட்டு போக போற. நல்லா இருப்பா. எப்படியாவது அந்த போட்டியில நீ ஜெயிச்சிட்டு வரணும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. அந்த ஊர்ல எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இங்க பேசுற பாஷை அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு புரியாதே. அதுவும் நீ 10வது கூட படிக்கலையே சரோஜா. அங்க இருக்கிறவங்க பேசுற இங்கிலீஷ் உனக்கு எப்படி புரியும்? உன் பிள்ளைக்கும் அந்த பாஷை தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த போட்டியில அவனால எப்படி ஜெயிக்க முடியும்? எல்லாத்தையுமே உன் மருமக சந்தியா கிட்ட அவன் கேட்டு கேட்டு செய்வானா? பெரியமா, ஐ நோ இங்கிலீஷ். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். This is water and your saree is blue. இப்ப சொல்லுங்க. என் புள்ள சூர்யா ஒண்ணும் குறைஞ்சவன் கிடையாது. ஏன் வாயடிச்சு போயிடுச்சா? சந்தியா மருமக கொஞ்ச நாள்லயே இவனுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டா போல இருக்கு. ஆமாப்பா, பொண்டாட்டி படிச்சிருந்தா அதால பிரயோஜனம் தானே. கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வயசு ஒரு தடையே இல்ல. என்ன புரியுதா? என்ன சரோஜா இது? உங்க வீட்ல எல்லாமே நல்ல விஷயமா நடந்துட்டு இருக்கு. மீனாட்சி கர்ப்பமா இருக்கிற விஷயத்த ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்ல? எனக்கு இது நல்லாவே தெரியும். இந்த விஷயத்த நீ அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் சொல்லவே மாட்ட. ஆனா நான் உனக்கு நல்ல தோழி தானே. என்கிட்ட கூட இது நீ சொல்லலன்னா எப்படி? நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நான் எப்பவும் உன்னை என் தங்கச்சியா தானே பாத்துட்டு இருக்கேன். தங்கச்சியா? மீனாட்சி மானத்தை வாங்கிட்டா. மீனாட்சிக்கு இது முதல் குழந்தை. நீயும் முத தடவையா பாட்டியாக போறல சரோஜா. இந்த மாதிரி நேரத்துல நீ மீனாட்சியை தனியா விட்டுட்டு வெளியூருக்கு போனா எப்படி? ஏன் சரோஜா நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிற? இத பத்தில எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் உன்னை வெளிநாட்டுக்கெல்லாம் போகவே விட்டுருக்க மாட்டேன். உனக்கு உன் மருமக வயித்துல இருக்கிற குழந்தை முக்கியமா இல்ல வெளிநாட்டுக்கு போறது முக்கியமா?
முதல்ல குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போறதெல்லாம். இங்க பாரு, நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நீ ரொம்ப பொறுப்பானவன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க சொல்றது சரிதான்க்கா. இத பத்திலாம் நான் யோசிக்கவே இல்ல. இல்ல, நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போக போறதில்ல. ஏன் சரோஜா இப்படிலாம் சொல்ற? இல்ல, இது நல்ல வாய்ப்பு மீனாட்சி. இப்ப போய் நீ அவங்க கிட்ட பேசினா எல்லாரையும் மறுபடியும் மயக்கிடலாம். இதுக்கு முன்னாடி நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அத்தை மனசுல மறுபடியும் இடம் பிடிக்க இது ரொம்ப நல்ல வாய்ப்பு. அத்தை, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுங்களா? நீங்க நிச்சயம் சிங்கப்பூர் போகணும். உங்க புள்ள அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க போகலன்னா எப்படி? என்ன பாத்துக்கிறத விட இந்த நேரம் நீங்க பெரியவர் கூட போறதுதான் நல்லது. என்ன பாத்துக்கிறதுக்கு இங்க நம்ம சவிதா இருக்கால. அது ஆனா நான் எப்படி? இல்ல வேண்டாம். சவிதாவையெல்லாம் நம்பி உன்னை விட்டுட்டு போக முடியாது. இதெல்லாம் பெரியவங்க தான் செய்யணும், புரியுதா? இங்க பாருங்க அத்தை, எவ்வளவோ பெரியவங்க எல்லாம் உங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்கல்ல. நான் சொல்றது பெரிய அத்தைய பத்தி. அவங்க பக்கத்து வீட்ல இருந்தா என்ன, அவங்க உங்க அக்கா மாதிரின்னு இப்பதானே சொன்னாங்க. நான் ஒரு குரல் கொடுத்தா என்னன்னு அவங்க ஓடி வந்துட மாட்டாங்களா? இல்லங்க பெரியத்த, நீங்க என்ன நல்லா பாத்துக்குவீங்கல்ல? நான் கண்டிப்பா உன்னை பாத்துக்குவேன். ஏன்னா நான் இங்கதானே இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நானும் பாட்டியாக தானே போறேன். அததானே சொல்றேன். போதுமா அத்தை, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இந்த வீட்டை பத்தின எல்லா கவலையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நீங்க பெரியவரோட வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அடிக்கடி கிடைக்காது அத்தை. தயவு பண்ணி இதுக்கு மேல எதுவுமே யோசிக்காதீங்க. இத நான் ஏன் மேல சத்தியமா சொல்றேன். இங்க பாருங்க அத்தை, பெரியவருக்கு கண்டிப்பா இப்ப உங்க துணை தேவை. சரி சரி, நான் இவங்க கூட போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, சிங்கப்பூருக்கு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ராஜ்குமார் எல்லா வேலையும் சீக்கிரமா கத்துக்கிட்டான். எந்த வேலை கொடுத்தாலும் சரி, சும்மா டக்கு டக்குன்னு முடிக்கிறான். எனக்கு இன்னைக்கு கடையை பத்தி கவலையே இல்லப்பா. ராஜ்குமாரும் பப்புவும் சேர்ந்து நம்ம கடையை நல்லபடியா பார்த்துப்பாங்க, நம்பிக்கை வந்துருச்சு. பரவாயில்லையேங்க, இது ரொம்ப நல்ல விஷயம் தானே. என்னங்க டைம் என்னன்னு சொல்லுங்களேன். ம், அது வந்து இந்த கடிகார வேலை செய்யல, அதனாலதான் உங்களை கேக்குறேன். டைமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ 10 இல்லைன்னா 10:30. சும்மா குத்து மதிப்பா சொல்லாதீங்க. இப்போ நேரம் என்னன்னு எனக்கு சரியா சொல்லணும். சந்தியா, நீங்க டைம் கேட்கறத பார்த்தா என்னமோ ஃப்ளைட் நாளைக்கு இல்லை இன்னைக்கு தான் சொல்ற மாதிரியே இருக்கு எனக்கு. டைம் எல்லாம் கேட்டுட்டு என்ன இது? எங்க அப்பா என்கிட்ட எப்போ என்ன சொல்வார் தெரியுமா? கால நேரத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை ஒருத்த மாத்திக்கிட்டானா அவன் நிச்சயம் வாழ்க்கையில வெற்றி அடைவான்னு. உங்க அப்பா சொன்னது உண்மைதான் சந்தியா. வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டாமா? நான் கீழே போய் டைம் என்னன்னு பார்த்துட்டு வரேன்.
நீங்க எங்கேயும் போய் டைம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சந்தியா, இது இது எனக்காகவா? ஆமாங்க, உங்களுக்காக தான். என்னங்க, இந்த வாட்ச் உங்க கையிலேயே இருக்கட்டும். அப்பதான் நீங்க எப்பவுமே டைம் பார்த்து வேலை செய்ய முடியும். ஒரு செகண்ட் கூட வீணாக்காம நீங்க கரெக்டா வேலை பார்க்க முடியும். சந்தியா, நீங்க இப்போ டைம் என்னன்னு கேட்டீங்களா? இப்போ மணி என்ன ஆச்சுன்னா கரெக்டா 10:15, அப்புறம் 3 செகண்ட் ஆயிடுச்சு. கடவுளே காப்பாத்துப்பா. சரோஜா, இப்ப எதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? வேணும்னா என் பேக்ல எடுத்து வச்சுக்க. உங்க பேக்ல வத்தி குச்சி வைக்க கூட இடம் இல்ல. லட்டு இருக்கு, ஊறுகாய் இருக்கு, எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சிருக்கேன். சரோஜா, நாம ஒன்றும் காட்டுக்கு போகல, சிங்கப்பூருக்கு போறோம். அங்க சாப்பிடுறதுக்கு நல்ல ருசியான பொருள்லாம் கிடைக்கும் தெரியுமா? நீ எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் எடுத்துட்டு வர்ற? இங்க பாருங்க, இதுல இருக்கிற பாதி லட்டை நீங்க ஒருத்தரே சாப்பிடுவீங்க. ஆனா இப்ப மட்டும் இதெல்லாம் எதுக்கு சரோஜான்னு கேக்குறீங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், முதல்ல எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, இந்த பெட்டிக்குள்ள அப்படி என்னத்தை தான் வச்சிருக்கீங்க? நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி கிடையாது சரோஜா. இதுல துணிமணி இருக்கு, மாத்திரை மருந்து இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு 30-40 பீடா வாங்கியிருக்கேன். அவ்வளவுதான். வெளிநாட்டுல பீடா கிடைக்குமோ கிடைக்காதோ. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என்னை இங்கேயே விட்டுட்டு அந்த பீடா கடைக்காரனை உங்க கூட சேர்த்து கூட்டிட்டு போங்க. இந்த யோசனையும் நல்லா தான் இருக்கு. ஏங்க இப்படி வளர்றீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளை வேலையே செய்யாதா? சரோஜா, உன்ன மாதிரி எல்லாரும் எப்பவும் இளமையா இருக்க முடியுமா? நம்ம கல்யாணம் நடந்தப்போ எப்படி இருந்தியோ இந்த நிமிஷம் வரை அப்படியே தான் இருக்க. இப்ப வெளிநாட்டுக்கு வேற போற, அங்க மேடம் ஆக போற. ஐயோ ஆண்டவா. ஐயோ, பேசி பேசியே கவுத்துடுங்க. பொய்ய உண்மை மாதிரி சொல்ல உங்ககிட்ட தான் கத்துக்கணும். ஒண்ணு பண்ணுங்க, முதல்ல சீக்கிரமா போய் தூங்குங்க. இல்லனா உங்களை எழுப்பறதுக்கு காலையில தண்ணி வேற வேஸ்ட் ஆகும். அப்புறம் இன்னொரு விஷயங்க, அந்த அலமாரிக்குள்ள இருந்து பாஸ்போர்ட் எடுத்து அதையும் பேக்குக்குள்ள வச்சிருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். எந்த வேலையும் ஒழுங்கா செய்யாதீங்க. இதுல என்னென்னமோ செய்தியெல்லாம் போட்டிருக்கானே. அங்க போனா இந்த மாதிரி பேப்பர் கிடைக்குமோ கிடைக்காதோ. இங்க இருக்கிற வரைக்குமாவது பேப்பரை நல்லா படிக்கலாம். எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் வேகமா வாங்க, நேரம் ஆகுது. இல்லாட்டி ஃளைட் நம்மள விட்டுட்டு போயிடும். அங்க பீடா சாப்பிட்டா ஜெயில போட்டுருவாங்கப்பா. கடவுளே, என்ன இது? அந்த பொட்டி சூட்கேஸ் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து யாராவது வச்சிருக்கலாம்ல?
என்னங்க நம்ம போக வேண்டியது பிளெயின்ல, அது ஒண்ணும் பஸ் கிடையாது. நம்ம வர வரைக்கும் அவங்க காத்துட்டு இருக்க மாட்டாங்க. தெரியும் தெரியும். கண்ணா மோகன், உள்ள இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. கண்ணா சூர்யா, சீக்கிரம் வா. அட கடவுளே. அம்மா சந்தியா, சீக்கிரம் வா. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. எல்லாத்தையும் சீக்கிரம் கொண்டு வந்து வைங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இவ்ளோ பெரிய பேக்கா? சூர்யா, இந்த பேக்க நீ தூக்க கூடாது, புரியுதா? இவரே அதை தூக்கிட்டு வரட்டும். உங்க பேக்க நீங்களே தூக்கிட்டு வாங்க. சரோஜா அதை தூக்கிட்டு வரணும்னு அவசியமே இல்ல. அதான் 4 சக்கரம் இருக்குல்ல. சூர்யாடா, எனக்கு என்னெல்லாம் வேணும்னு இந்த லிஸ்ட்ல இருக்கு. வரும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க, சரியா? ஆனா எனக்கு வேண்டியது அதுல எழுதியிருக்கேன். அத்தை, ஆரத்தை எடுக்கட்டுங்களா? சரிம்மா. இதை சாப்பிடுங்க அத்தை. இதை சாப்பிடுங்க. என்ன இன்னும் பாஸ்போர்ட்டை பத்தி எதுவும் பேசல. இவங்க ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பாஸ்போர்ட்டை பத்தி பேச போறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா என்ன இன்னும் பாஸ்போர்ட்டை பத்தி எதுவும் பேசல. இவங்க ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பாஸ்போர்ட்டை பத்தி பேச போறாங்கன்னு நினைக்கிறேன். இதை சாப்பிடுங்க. கடவுளே, எங்களுக்கு துணையா இரு. என் குடும்பத்தை சேர்ந்தவங்கள உன்னை நம்பிதான் நான் தனியா விட்டுட்டு போறேன். தயவு செஞ்சு எல்லாரையும் பாத்துக்க. நீ தான் துணை இருக்கணும். மீனாட்சி, நல்லா கவனமா இருமா. இன்னொரு விஷயம், நான் இல்லைன்ன உடனே சும்மா ஊர் சுத்திட்டு இருக்காத என்ன? இல்லங்க அத்தை, நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போகவே மாட்டேன். நான் என் உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன், வீட்டையும் பாத்துக்கிறேன். சவிதா, உன் அண்ணிய நல்லபடியா பாத்துக்க என்ன? இன்னொரு விஷயம், எப்ப பார்த்தாலும் போனை கையில வச்சுட்டு பேசிட்டே இருப்பல்ல, அந்த போனை கீழே வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன்னா மீனாட்சிக்கும் பாவம் கொஞ்சம் உதவியா இருக்கும். அப்புறம் மீனா கனமான பொருள் எதுவும் தூக்க கூடாது. சொன்னது புரிஞ்சுதா? புரியுதுமா. விக்ரம், சொல்லுங்கம்மா. இது வரைக்கும் நம்ம கோவப்பட்டதெல்லாம் போதும். நீ இப்படி எல்லாம் கோவப்படுறதால உன்னோட மனைவி மாற போறதில்ல. அதனால அவளை நல்லா பாத்துக்க. எவ்வளவுதான் நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாலும் சரி, இந்த ஜென்மத்துல இவதானே உன் பொண்டாட்டி. நல்லபடியா இருங்க. இங்க வாப்பா சோட்டு. இந்த வீட்ல எல்லார விட சின்ன பையன் நீதான். என் சோட்டு நல்லா படிக்கணும், அவனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடு. அம்மா, நான் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது. இங்க பாத்தீங்களா, நான் மீனாட்சி அணி அளவுக்கு ஹைட் ஆயிட்டேன். கூடி சீக்கிரம் உங்க ஹைட்டுக்கு வந்துடுவேன். வாயை மூடு. சூர்யானா, உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ சோட்டு. அண்ணா, நேரம் ஆகுதுல, நம்ம கிளம்பலாம். அத்தை, டிக்கெட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. நீங்க பாஸ்போர்ட் எல்லாத்தையும் ஜாக்கிரதையா எடுத்து வச்சிட்டீங்கல்ல? இந்த டிக்கெட்ஸ் எல்லாமும் பாஸ்போர்ட் கூட இருந்தா நல்லது. தேவையான பொருள் எல்லாம் ஒண்ணா இருந்தா நம்ம ஏர்போர்ட்ல எடுக்கும்போது சுலபமா இருக்கும். ஆமா சரோஜா, சந்தியா சொன்னா கரெக்டா இருக்கும்.
ஆ பாஸ்போர்ட் எல்லாம் எங்க வச்சீங்க? உன்னோட பேக்ல தான் வச்சேன் சரோஜா. பேக்ல இருக்கான்னு பாருங்க. பாருமா. ஆமா அப்பா, அவ்வளவு நாள் பீடா இல்லாம எப்படி இருப்பீங்க? அங்கதான் கிடைக்காது இல்ல? எனக்கு தெரியும், அதனால தான் கையோட கொண்டு போறேன், புரியுதா? அத்தை, இதுல மொத்தம் 3 பாஸ்போர்ட் தான் இருக்கு. 4வது பாஸ்போர்ட்டை காணோம். காணுமா?